ஜெபம் வந்து சும்மா உட்காந்து மளிகை லிஸ்ட் மாதிரி பேசிட்டே இருக்கிறது இல்லை. ஜெபம் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனை துதி. கிறிஸ்தவ புதிய ஏற்பாட்டு ஜெபமே என்ன கிடையாதுன்னா விண்ணப்பமே அங்கே ரொம்ப கம்மி. விண்ணப்பம்னு ஒன்று நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன செய்திருக்கலாம், நந்தி பலி பீடம் கட்டுவோ பாருங்க. அப்போ பாட்டு வந்து நந்தி பலி பீடம் கட்டுவோம், நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, அவ்வளோதான். எல்லாத்துக்காக துதிக்கலாம். நடந்தது, நடக்காதது, நடக்க போறது எல்லாத்துக்காகவும். ஏன்னா எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து துதியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு நன்றி சொல்லுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரேயர்னாலே டாமினேட்டட் பார்ட் வந்து தேங்க்ஸ் கிவிங். என்னதுக்கு? எல்லாவற்றுக்காகவும். உங்களுக்கு வீடு இல்லையா, ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு நல்லா நினைச்சிங்க, 4 ரூம் வேணுமா, 8 ரூம் வேணுமா, 10 ரூம் வேணுமா, 4 கார் நிற்கணுமா, எத்தனை சென்டில் வீடு வேணும்னு மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே இந்த வீட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏமா ஒரு குடிசையில் உட்காந்துருக்க, வாடகை கூட கொடுக்க முக்காரியம் இருக்கு, நீ போய் எதுக்கு நன்றி சொல்லிட்டு? ஆண்டவர் வீட்டை கொடுத்துட்டாரு, அதுக்காக நன்றி செலுத்திட்டு இருக்கிறேன். எங்க இருக்கு வீடு? வீடு வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுத்துட்டாரு. அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மற்றபடி நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கிட்ட வந்து கேட்கணும், எப்படிப்பா இப்படி ஜாலியா இருக்கிற, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது, மத்தியானம் ஒழுங்காக சாப்பாடு கொண்டு வரல, கஞ்சி என்ன கொண்டு வந்து குடித்தது மாதிரி இருந்து, நீ உனக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு பைக் இல்லை, ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு உட்காந்துருக்கிற, வீட்டில் வானம் பார்த்து கிடக்கு, அங்கெல்லாம் மழை தண்ணி பெய்யுது, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க? சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அவங்க முன்னாடி பாடி டான்ஸ் ஆடிங்கன்னு வச்சுங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பைத்தியம் இருக்கான், வந்து பாருங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. அது இல்லையா? ஆனா கிறிஸ்தவை அப்படிப்பட்ட ஒரு பைத்தியமா இருக்க வேண்டிய வந்து, ஹல்லேலூயா, அவன் எப்பவும் சந்தோஷமா இருப்பான். ஹல்லேலூயா.